ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரி மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 17. போன பார்ட் ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் வந்து மெடிசன் அப்ளை பண்ண தான் வந்திருப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து வேறு மாதிரி பிடிச்சி சம்பவம் வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதோட இந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். திஸ் கன்டினியூ த பார்ட் 17. இப்போ வாயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அப்படி ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மெடிசன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நானே ஒரு பயத்தில் பதட்டத்தில் உங்களுக்கு வலிச்சிருமோ அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேற தொடக்கூடாத இடத்துல தொட்டு ஏதோ பண்ணுறீங்க. நான் எங்கேயாவது மாற்றி கித்தி குத்திட்டு போகிறேங்க. ப்ளீஸுங்க, கையங்கால வச்சுட்டு தயவு செஞ்சு சும்மா இருங்க. ஏய், எனக்கெலாம் நீ ஆர்டர் போடக்கூடாது சரியா? நான் சொல்கிறதா நீ கேட்கணும். இது என் கையை நான் எங்கேனாலும் பிடிப்பேன். உனக்கு ரெடி வந்தது, அதுக்கு இதுக்கு என்ன பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாயின் மைண்ட் வாய்ஸ் தான் விட்றா. கேட்க முடியாது, கேட்டால் தான் வடிச்சிருவானே அப்படின்ட்டு அமைதியாக அவனையே பார்த்துட்ருக்கா. நடி லுக்கு கொண்டு ரெடி தோன்று எடுத்துருவோம் பார்த்துக்கோ. ஆளே மண்டியும் பாரு. நல்லா கவடி வந்து உட்காரு. மறந்தானே போட்டுட்ருக்க, அது ஒழுங்கா போடு. இல்லை நீங்கள் என்ன நீங்கன்னு என்னையே சொல்லிட்டு இருக்க? என்னடி வேணும் உனக்கு? எங்கேயும் பிடிக்காம இருங்க, எனக்கு பதட்டமாக இருக்குங்க. எனக்கு வலிக்குதுல்ல, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்படி தாண்டி பிடிப்பேன். அது அது எப்படி அது அது எப்படி? ஏன்னா நீ என் பொண்டாட்டில, அப்போ உன்னை தானே பிடிக்க முடியும். ஐயோ இல்லை ஜங்குக், இதில் என்ன வேண்டாமா? வேணான்னு சொல்கிறியோ? வேண்டாமா? இல்லை 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 இல்லை, நான் அப்படி தான் சொன்னேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு வாயன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மருந்து போட்டுட்ருக்கா. ஆனால் ஜங்குக்கெலாம் சரியான வாழ்க்கை. அவன் பாட்டுக்கு அவனோட இப்போ பிடிச்சி ரப் பண்ணிவிட்டு அவனோட காதுகிட்ட வந்து அவள் காதை பிடிச்சி அப்படின்னு ஓண்டிகிட்டு இருக்கான். வயனுக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே அவனை அடிக்கவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா. ஒரு வழியாக மருந்தும் போட்டு கட்டியும் மாற்றியாச்சு. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் வயனுக்கு அப்பாடான் இருக்கு. எஞ்சி ஓடிடலான்ட்டு எஞ்சி ஓடலான்னு பார்க்குறதுக்குள்ளே சங்கு கையை பிடிச்சி அவன் பாட்டி கிட்ட எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டான். வயன் வந்து, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க. லூனா என்ன பண்ணுறா? என்ன கேட்குறீங்க? லூனா என்ன பண்ணுறான்னு கேட்டேன். அவள் இப்போ தான் சாப்பாடு கொடுத்தாங்க, தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? போய் பார்த்து வந்து சொல்லு. ஏன் போய் லூனா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொன்னேன். காது கேட்கலையா? இல்லை இப்படி காது கேட்குற மாதிரி பலார்னு அறிஞ்சு சொல்லணுமா? இல்லை இல்லை, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வாயனும் வெளில வரா. வந்து லூனாவோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா லூனா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரின்ட்டு மெதுவாக அவளும் ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு நேராக அவளோட ரூமுக்கு வரா. வந்து ஜங்கு அங்கே தானே உட்காந்துருக்காப்ல, அவர்கிட்ட போய், லூனா தூங்கிட்டாளா? சரி, கதவை புட்டு. எதுக்குங்க? நான் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம அடுத்த செகண்டே செய்யணும். அப்படி இருந்தால் தான் நீ இருக்க முடியும், புரியுதில்ல? ஸோ கதவு புட்டு. கதவு புட்டு. போட்டுறேன் அப்படின்ட்டு வாயனும் போய் டோரை லாக் பண்ணிவிட்டு வரா. வந்து இப்போ சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வாயனை பிடிச்சி அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது வாயனுக்கு ஒரு செகண்ட், என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி நமக்குள்ளே நடந்தது தான் திருப்பி நடக்குது, என்ன வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஷாக் ஆகாத சரியா? ஜஸ்ட் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம், அவ்வளோதான். எனக்கு வலிக்குதுல, வலி தெரியக்கூடாதுல, அதுக்காண்டி தான், வேறு எதுக்காண்டி இல்லை. இல்லை இல்லை வேணாம், இன்றைக்கி முடியாது, விட்டுருங்க. ஓ, உங்ககிட்ட முடியுமா முடியாதா? நான் ஒன்றும் பெர்மிஷன் கேட்கல வயன், உனக்கு புரியுதா? உன்கிட்ட நான் ஒன்றும் கேட்கல. என்ன வேணும்ன்றா? வேணும், அவ்வளோதான். அதுக்கு மறுபேச்சே கிடையாது. புரியுதுல வயன்? இல்லை புரிகிற மாதிரி சொல்லுமா, அப்போ தான் அவனுக்கு புரியுமா அப்படின்ட்டு அவன் டோனே மாறும்போது வயனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு, அதை அதுக்குன்னு வேணுக்குனே வயன் வந்து பயப்படணும், அவள் பதறணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜங்கு வேணுக்குனே அவனோட கண் எடுத்துகிட்டு போய் அவனோட ஃபேஸை கப் பண்ணி
அப்படியே ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிறான். வாயனுக்கு வந்து ஜங்குக்கோட கண்ணை தவிர பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. கண்ணை 3 நாள் ஏன்டி மூடுற அப்படின்னு வேற திட்ட வேற செய்கிறான். கண்ணை திறந்து வைக்க மட்டும் தான் முடியுது. ஆனால் அதோடயே அவளால் ஜங்குக்கை பார்க்க முடியல. கண்ணை பார்க்கவே முடியல. சரியான பயமாக இருக்குது. அவன் ஃபஸ்ட்டு பண்ண கொலை சாம் செத்து போனது அதே தான் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மைண்டே அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு. தலையை பிடிச்சிக்கிட்டா ஜங்குக்கா தலையை பிடிக்கிறா, டிப்ரெஷனில் இருக்கா, அவளுக்கு வலி ஏற்படுது. அதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் கூட மேட்ரு பண்ணும். அதுதான் இப்போ சாருக்கு விஷயமா தெரியுது. ஸோ அதனால அவள் பாட்டுக்கு வாயனை கிஸ் பண்ணா. வாயன் வந்து கிஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கா. அப்போ ஜங்குக்கு அவனோட ஃபேஸை பார்த்து, இங்கே பாருடி, ஒழுங்காக இருக்கணும் சரியா? நான் தான் கிஸ் பண்ண வரல, அப்போ நீயும் கிஸ் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை பண்ண மாட்டேன், முடியாது, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். இந்த பார்த்தியா பெல்ட்டு சும்மா தான் இருக்குது, எடுத்து 4 அடி அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், தோலெல்லாம் பேந்துட்டு வந்துடும். மூட்டிக்கிட்டு படுத்துக்கடை என்ன ஓவராக பண்ணாத. அடுத்து நான் உன்னோட ஓவர் ட்ரிபிள் மடங்காக பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுறது, வலி உனக்கு தான் இருக்கும், எனக்கு இருக்காது. புரியுதுல? ஒழுங்காரு. அப்போ வாயின் எதுவுமே பேசாமல் அவன் பேசின தோரணையிலே பயந்து போய் படுத்து கிடக்கிறா. ஆனால் ஜங்கு பாட்டுக்கு பொறுமை இல்லாமல் அவனோட ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வாயினோட ட்ரெஸ்ஸை வேறு அப்படியே கழட்டி போட்டான். வாயின் என்ன தான் ஹைட் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியல. போர் எடுத்து 3 நாளாக அதை பிடுங்கி போட்டுறான். வாயின் வந்து இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே கலந்து கண்ணீராக வருது. ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி அவனே பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜங்குக்கு அப்படியே உன்னோட ஃபேஸ் கிட்ட போய், என்ன பேய் அரைஞ்ச மாதிரி என்னையே பார்த்துட்ருக்க? ஓ பயம், புரியுது உன் பயத்தை. சரி இப்படியே இருக்குது நல்லது தான், நான் கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வாயினை கிஸ் பண்ண வாயின் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாக படுத்து கிடக்குறா. அப்போ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து வாயின் கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணா, இன்றைக்கி அது கூட பண்ணல. ஸோ அதனால கோவம் வந்துடுச்சு. ஏய் நெடி அன்னைக்கு கிஸ் பண்ணும்போது நல்லா பண்ணேன், இன்றைக்கி நான் பண்ண மாட்டேங்கிறேன். ஓ பயத்தில் இருக்க, நீ கிஸ் பண்ணுடி. ஏய் பண்ணுன்னு சொன்னேன், பண்ண முடியாதா? பண்ண முடியாதா என்ன? இல்லை என்ன பண்ணும், உங்களுக்கு கிஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு எந்திச்சு அவள் லைட்டாக பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு கிஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால் அவள் பாட்டுக்கு லைட்டாக பண்ணுறா. ஜங்குக்கு அதிலே சிரிப்பு வந்துடுச்சு. பழையபடி அவருக்கு அந்த மூடும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவரும் அப்படியே வாயினை கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் தொப்புன்னு விழுகிறாங்க. ஜங்குக் பாட்டுக்கு மறுபடியும் அங்கங்கன்னு ப்ரெஸ் பண்ண. ஆல்ரெடி ஜங்குக் ப்ரெஸ் பண்ணதுலேயே வாயினுக்கு சரியான பெயின் இருந்திருக்கும். இதில் இவன் மறுபடியும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணவும் வாயினுக்கு ஒரு கட்டத்தில் பெயினை தாங்க முடியல. ஜங்குக் காதுக்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, நான் அதை பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் மெதுவாக, வலிக்குது, முடியல, ப்ளீஸ், ரொம்ப வலிக்குது. ஓ வலிக்குதா, சரி கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன். இப்போல்லாம் பேசினா எதாவது சொல்கிறேண்ணா? இல்லைல்ல, என்கிட்ட திமிரா பேசினா தானே எனக்கு கோவம் வருது உன் மேலே, அடிக்கிறேன் திட்டுறேன். அதனால் இதுக்கடுத்து என்கிட்ட கொஞ்சமாக சாஃப்டாக பேசு, நானும் சாஃப்டாக தான் பேசுவேன் அப்படின்ட்டு இப்போ சாஃப்டாக சொல்கிறா. எனக்கு என்னோட கேரக்டரை சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. இவ என்ன ரகம்னே தெரியலை. யாரையா சாமி நீ அப்படின்ன மாதிரி தான் அவள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் பாட்டுக்கு அவனோட நெக்கில் அங்கங்கே கடிச்சு வச்சிட்ருக்கான். நெயில்ஸை வேற போட்டு பரண்டிகிட்டு இருக்கான். எனக்கு அங்கங்கே அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. எனக்கு அதை பார்த்ததும் இது என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி அவனே பார்க்குறான். ஆனால் அவன் வாயனை ஒரு எப்படி சொல்ல, ஒரு ட்ரக் ஃபீல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இன்சைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வாயனுக்கு அவ்வளோதான் பெயினை தாங்கிக்கவே முடியல. அப்படியே வாயை பொத்திக்கிறா. ஜங்கு பாட்டுக்கு அப்படியே ஓவரால் மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டான். ஆனால் வாயன் ஆல்ரெடி அவள் தூங்கிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா அவளால் பெயின் வந்து தாங்கியிருக்க முடியாது. ஸோ அதனால் வாயனும் ரொம்ப டயர்டாகி அவள் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து கதவை தட்ட சத்தம், அம்மா அம்மான்னு. அப்போ தான் அவனுக்கு முழிப்பே தட்டுது. யார் கதவை தட்டுறா? இவள் லூனா தான் கதவை தட்டுறாளோ, என்ன தான் கூப்பிட்றாளா என்ன? அச்சோ, நான் எப்படி தேட நடந்து போகிறது, நிற்கவே முடியாது அப்படின்ட்டு அப்படியே தட்டு மாதிரி பக்கத்தில் ஜங்கு கழட்டி போட்டிருப்பாளே அவரோட ட்ரெஸ்ஸு, அதாவது அவளோட ட்ரெஸ்ஸு, அதை எடுத்து வேகமாக போடுறா. சுத்தமாக நடக்க முடியல. ஒரு மாதிரி தள்ளாடி தான் போய் கதவை திறந்து லூனா அப்படின்னு சொல்லும்போது லூனா வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. ஆமாம், நான் எவ்வளோ நேரம் கதவை தட்டினேன், நீங்கள் ஏன் திறக்கவே இல்லை? எனக்கு பயம் வந்துச்சு தெரியுமா? வீட்லேயும் யாருமே இல்லை, மேட்ஸ் கூட யாரும் இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓ
அப்படியா லூனா? நீ ஏன் பயப்படுற? அம்மா இங்கே தான்டா செல்லம் இருக்கேன். ஒன்றும் இல்லை. நீ பயப்படாத என்ன? அம்மா இங்கே தான் இருக்கேன். அம்மா அப்பாவும் இங்கே தான் இருக்கோம். ஆமாம்மா. அப்பா ஏன் அப்படி படுத்திருக்காரு ஷர்ட் போடாமல்? அச்சச்சோ! இதை வேற பார்க்குறலாம். ஒன்றும் இல்லைம்மா, அப்பா வந்துக்கு வேர்த்துருச்சான். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் அப்படி படுத்திருக்காரு. என்னது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை? நான் போய் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, நீ பார்க்க வேண்டாம். அவர் தூங்கிட்டு இருக்கட்டும். நீ வந்து வா, நீ வா, அம்மா உன்னை வெளில கூட்டு போகிறேன், வா சோஃபாக்கு போகலாம் அப்படின்ட்டு லூனா கூட்டிகிட்டு போட்டுருக்கும்போது அப்போ தான் ஜங்குக்கு வந்து கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சு என்ன சத்தம், எங்கே வாயனை காணுமே அப்படின்ட்டு பக்கத்தில் பெட்டில் தடவி பார்க்குறாரு. வாயன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா எதுக்கு லூனா வந்து பார்த்துட்ருக்கா. வாயன் வந்து இங்கே வா இங்கே வா அப்படின்ட்டு அவளை தூக்கிட்டு போகிறா. இதை ஜங்குக்கு பார்த்துட்டு அச்சச்சோ! பொண்ணு முன்னாடி இந்த கோலத்திலயா இருக்கணும், ச்சே அப்படின்னு அவரு வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளில வராரு. அதனால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி தள்ளாடிட்டே தான் இருக்கா. விட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவா போல. அந்த மாதிரி தள்ளாடிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது லூனா தான் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறா. அம்மா இந்தாங்க குடிங்க. ஆ தேங்க்ஸ்மா. லூனா உனக்கு பசிக்குதா? அம்மா ஏதாவது பண்ணி தரவா? இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம். ஆனால் பசிக்குது. நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா வேணாம். இல்லைம்மா, அம்மாவுக்கு ஒன்றும் டயர்டாகலாம் இல்லை. என்ன அம்மாவே உனக்கு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்ட்டு வாயனை அப்படியே ஒரு மாதிரி எந்திக்கிறா. ஜங்குக்கு வந்து வாயனை பார்த்துட்டு என்ன எங்கே போகிற? இல்லை லூனாக்கு பசிக்குதான், நான் சமைக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் அவளுக்கு குக் பண்ணித்தரேன். லூனா குட்டி பசி தடைச்சலாம். ஆமாப்பா. சரி இரு, டேடி பண்ணித்தரேன். ஆனால் அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, அப்போ சரியில்லை, அப்போ தூங்கி எழுந்திரிச்சல சரியாக போயிடுச்சு. உங்கள் அம்மா எனக்கு இருக்கிற எல்லா நோயையும் சீக்கிரம் குணப்படுத்திட்டா. ஏன்னா உங்கள் அம்மா தான் டாக்டர் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவகிட்ட மறந்து செம்மையாக வேலை செய்யுது. அதான் உங்கள் அம்மா எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலா, என்னோடய காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடுச்சு. நிஜமாவாப்பா? அம்மா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா என்ன? ஆமாலோண்ணா. ஆமாம், அம்மா அவ்வளோ சூப்பராக பண்ணா. இல்லை வாயன் அப்படின்னு கேட்கும்போது வாயனும் ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்ன பண்ணிட போகிறா அப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி விரும்பியில் தான் பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு சரிடி ஒய்ஃப் நீ உட்காரு 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 அப்படின்ட்டு அவளை உட்கார வச்சுட்டு நான் புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகும்போது வாயன் அப்படியே ஜங்கு கூட கையை பிடிக்கிறா. ஜங்குக்கும் என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி கையில் அடிபட்டிருக்கு, இப்போ தான் நானே பேண்டேஜ் மாற்றினேன். நீங்கள் போய் குக் பண்ணுறது சரியாக இருக்காது, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நானே வேணால் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு வாயன், எனக்கு புரியுது சொல்லும். அஸ் அ ஒய்ஃபாக நீ நம்மளை ரொம்ப அக்கறை வச்சுருக்க அப்படிங்கிறது, அந்த அக்கறையில் தான் இப்படி சொல்கிற அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியுது. உன் கண்ணை பார்த்தாலே என்னால் அதை உணர முடியுது. ஒரு வழக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவனோட ரியாக்ஷன் இருக்குது. ஆனால் ஜங்கு வாயனை பார்த்து சிரிச்சுட்டு கவலைப்படாதா, நான்லாம் சமைப்பேன், என் கைக்கும் ஒன்றும் ஆகாதுண்ணே. நீ ஓவராக எம்மளா அக்கறை கட்டாத பொண்டாட்டி, எனக்கு என் கையோட நீ முக்கியம் அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு லாஸ்ட்டு சொன்ன வார்த்தை என் கையை விட நீ முக்கியம் அப்படின்றது. அப்போனா என்ன அர்த்தத்தில் இவன் சொல்ல வரான்? நம்மளை பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டானா, நம்மளை லவ் பண்ணுறானா, ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு மண்டையை போட்டு குழப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி திட்டிருப்பா இல்லையா, கொஞ்சம் ஹாஸ்ட் பிஹேவ் பண்ணியிருப்பா இல்லையா, ஸோ அதையும் திங்க் பண்ணிவிட்டு இவனுக்கு அது நம்ம மேலே அக்கறை வரதாது, நிச்சயமாக அப்படி இருக்காது. இவனுக்கு போய் எப்படி என் மேலே அக்கறை வரும்? ஆஹா, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் இம்பாசிபிள். நான் தான் ஏதோ சும்மா லூஸ் மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அப்படின்னா என்ன வாயன், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வருதா என்ன? சிச்சி அப்படி எதுவும் இருக்காது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு எதோ யோசிச்சுட்ருக்கா. லூனா பாட்டுக்கு அங்கே டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருக்கும்போது அதை வாயன் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் இங்கே போய் நல்லா சமைக்கிறா. ஜங்குக்கு ஆக்சுவலாக நல்லா சமைக்க வரும் போல். ஸோ அதனால் அவர் பாட்டுக்கு உட்காந்து நல்லா சமைச்சிட்ருக்காரு. ஸ்மெல்லு ஹால் வரைக்கும் வருது. வாயன் வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பா. லூனா தான் விளையாடிட்டு இருப்பாளா. லூனா பார்த்துட்டு சொல்கிறா, அம்மா பாருங்களேன் நல்ல நல்ல ஸ்மெல்லாக வருது. அப்போனா அப்பா ரொம்ப நல்லா சமைப்பார் போலே, உங்களுக்கு தெரியுமா என்ன? யார் உங்கள் அப்பாவா? நல்லா சமைப்பானா? எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு அவள் எதுவும் சொல்லலை. தெரியலையம்மா அப்படின்ட்டு க்யூட்டாக சிரிச்சுட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டைனிங் டேபிளில் விதவிதமாக ரகரகமாக ஜங்கு பாட்டுக்கு சமைச்சு அடுக்கி வச்சுருக்கான். எனக்கு அதை பார்த்தது ஒரு பெரிய ஷாக்கு. என்னது, ஜங்குக்கா இதெல்லாம் சமைச்சான்? இவருக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுமா என்ன? எப்போ பாரு இவருக்கு சண்டை போட தெரியும், மற்றவங்கள போட்டு அடிக்க தெரியும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே இவருக்கு சமைக்கலாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. அப்படியே கழுத்துக்கி விட்டு பார்த்தல, எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு சப்ப விஷயம்,
பாத்தியா? உன்னோட நான் நல்லா சமைக்கிறேன். ஒத்துக்கிறேன் ஜங்குக், ஒத்துக்கிறேன். நீங்க என்ன விட நல்லா சமைக்கிறீங்கன்னு. ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க வராது. பட் நீங்க இவ்ளோ சமைச்சு வச்சுக்கிறத பார்த்ததும், ஸ்டில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பட் சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. ஓ! அப்டின்னா நீ என்ன சொல்ல வர? நான் உன்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா? ஆ? ஆ? நான் அப்டி எதுவும் சொல்லலையே. பொய் சொல்லாத. பேசிக்கா பொண்ணுங்களுக்கு சமைக்கிற பசங்கலாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு யார் சொன்னா? நான் தான். அப்படிலாம் இல்ல. அப்ப எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரியா? அப்படின்னு டயரா கேட்டதும், இல்ல, இல்ல, இல்ல. உங்கள எனக்கு பிடிக்கும், பிடிக்கும் அப்படின்றா. சங்கு கிட்ட கேட்டதும் அப்படியே ஒரு மாரி குளு குளுன்னு இருக்கு. மனசுலாம் அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவருக்கு இப்படி இல்ல. இப்ப அவ நம்மள பிடிக்கும்னு தானே சொன்னா. அதுக்கு எதுக்கு நம்ம இவ்ளோ சந்தோஷப்படுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ம். சரி, சரி. சாப்பிடு அப்படின்ட்டு எனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு. ஒயனும் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கடுத்து லூனா கிட்ட ஊட்டலாம் அப்படின்னு வரும்போது, ஒயன் வேற ரொம்ப டயர்டா இருக்கா இல்லையா? ஸோ அதனால ஜங்குக்கு வந்து, "ஏய் அவளுக்கு நான் ஊட்டிக்கிறேன். நீயே பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு." அப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல மிருகத்தனமா நடந்துக்கிட்டான். இங்க வந்தா சாஃப்ட்டா நடந்துக்கிறான். இவனுக்கு ஏதோ ஒரிஜினல் முகனே தெரியலையே அப்படின்ட்டு, அவ பாட்டுக்கு எந்த இதுவும் புரியாம அவளும் சாப்பிட்டுட்டு இருக்க. லூனாக்கு ஜங்குக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அவரு சாப்பிடாம. வாயன் அத பார்த்துட்டு, "நீங்க சாப்பிடலையா? நான் லூனாக்கு ஊட்டி முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன்." "அப்படியா? ஆனா உங்களுக்கு டேப்லெட்ஸ் போடணுமே, பெயின் கில்லர் எடுத்துக்கணுமே." சாப்பிடுங்க." "இங்க பாரு, எனக்கு எப்போ டேப்லெட் எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாதுன்னு தெரியும். நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட்டு. என்ன? நீ ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாரு மொதல்ல." "ஆ சரி பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் அப்படியே கிடைக்குது. அவளும் அப்படியே எடுத்து சாப்பிட்றா. அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து விட மாட்டேங்கிறான். "ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். நீ போ. போய் லூனாவை போய் தூங்க வை போ." அவள் இப்போ தான் தூங்கி எழுந்தா. அவள் எப்படி தூங்குவா? சரி அப்போ தூங்கலைன்னா அவ கூட போய் விளையாடு, இல்லைன்னா அவ கூட சும்மா போய் உட்காரு போ. எதுக்கு இங்கே வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்க? அப்போ யார் இதை வாஷ் பண்ணுவா? அதான் நான் இருக்கோம்ல. நீங்களா? என்ன நீங்களான்ற? எனக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண தெரியும். நான் பார்த்துக்கிறேன் நீ போ. இல்ல, இல்ல வேணாம், வேணாம் நானே பார்த்துக்கிறேன். எது? நீ பார்த்துக்க போறியா? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, வான் அப்படியே கால் வலிக்கு அப்படியே ஜங்குக்கு மேல தான் விழுகிறா. ஜங்குக்கும் வழக்கம் போல வானோட ஹிப்போ பிடிக்கிறாரு. இந்த வாட்டி அவர் மெதுவா தான் பிடிச்சிருப்பாரு. ஆனா வானுக்கு அதுவே வலிச்சிருச்சு போல. அவ "ஏய் இல்ல எனக்கு வலிக்குது. நீங்க இப்படி பண்ணாதீங்க." "ஏய் நான் என்னடி பண்ணேன்? சும்மா பிடிக்க தானடி செஞ்சேன். விழுக போனா பிடிச்சேன்." "இல்ல அது கொஞ்சம் வலிச்சிருச்சு." "ம். இதுக்கே வலிச்சிருச்சுன்ற, நிற்க முடியலன்ற. நீ அப்படியே கிழிச்சிருவ பாரு. போ நானே விளக்கிக்கிறேன்." அப்படியா? ஷோர்? நீங்களா விளக்கிக்கிறீங்களா? ஆ நானே பண்ணிக்கிறேன். அப்போ இருங்க அப்படின்ட்டு, அங்கே இருக்கிற மொத்த பாத்திரத்தையும் எடுத்து அப்படியே சிங்க்கில் தான் போடுறா. கிட்டத்தட்ட ரொம்ப இருக்கும் போல். ஜங்குக்கு அதை பார்த்தது என்ன 4 பிளேட்டை கழுவுன்னு பார்த்தா 400 பிளேட்ஸ் கிடக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறேன். ஏன்னா பாடி கார்ட்ஸ்லாம் கொஞ்சத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் போட்டிருப்பாரு. அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் போட்டுட்ருக்கா. ஜங்குக்கு ஒரு செகண்ட் பார்த்ததும் அப்படியே அடிவேரே கலங்கிருச்சு. என்னது இவ்வளோத்தையும் நம்ம தான் விளக்கணுமா அப்படின்ற மாதிரி. தேவையில்லாம சொல்லிட்டோமோ அப்படின்னு தோணுது. அப்படியே ஒரு மாரி வயன பார்த்தா, வயன அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறா பாருங்க. அந்த சிரிப்ப பார்த்தது ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு. "ஓ! மேடம், இன்னைக்கு 4 ஃபுல்லா நான் உங்கள திட்டினேன், கஷ்டப்படுத்தினேன் அப்படிங்கிறதுக்காண்டி ரிவெஞ்சா? வாவ்! இந்த ரிவெஞ்ச பார்த்ததும் அப்படியே நான் பயந்துட்டேன் பாரு" அப்படின்ற மாரி வாயன ஒரு லுக் கூட வாயனும், "அப்படியா? அப்போ கழுவி காட்டு பார்க்கலாம்" அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு மறுபடியும் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு, அங்கருந்தே அப்படியே ஜங்குக் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாரி. ஜங்குக் அப்படியே மண்டைலாம் வெடிக்கிற மாரி இருக்கு. தேவையில்லாம இவகிட்ட வாய குடுத்து நானே வந்து மாட்டிக்கிட்டேன். அவ சொன்னா, "ஷூரா? உங்களால பண்ண முடியுமான்னு?" நிமிஷத்துக்கு கேட்டா. வேண்டான்னு சொல்லியிருக்கணும். தேவையா நம்மளுக்கு? இப்போ உட்காந்து கழுவிவுட்டா. சரி விடு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் எடுக்கிறாரு. எடுத்து அவரும் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒரு 10 கிட்ட 20 கிட்ட பண்ணியிருப்பாரு. இன்னும் குறைஞ்ச பாடு இல்ல. இன்னும் அப்படியே ரொம்ப வலிகிற மாரி தான் இருக்கு ஜங்குக் கண்ணுக்கு. ஜங்குக்லாம் நம்ம கண்ணுக்கு தான் இப்படி இருக்கா? இல்ல உண்மையாவே இப்படி தான் இருக்கா? அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா புரியல. இருந்தாலும் பரவால்ல. வாக்கு விட்டாச்சு. அப்படியே சீனா பேசியாச்சு. இதுக்கு மேல நம்ம பண்ணலன்னா அசிங்கம். பண்ணி தான் ஆகணும். அவங்க முன்னாடி நம்மளால கேவலப்பட முடியாது அப்படின்ட்டு உட்காந்து அவரும் வாஷ் பண்ணிகிட்ருக்க. வாயனானா இதெல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஜங்குக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவளையே மறந்து அவள் பாட்டுக்கு ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அவள் இப்படி தன்னை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறா அப்படிங்கிறத ஜங்குக்கும் பார்க்குறாரு. அவருக்கும் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்குள்ள அப்படியே குளு குளுன்னு இருக்குது. அப்படியே அவரும் பார்த்து வானை பார்த்து சிரிக்க வானுக்கு இப்போ ரிலீஸ் ஆகுது.
என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம? இவரை பார்த்து பல்ல காட்டிகிட்ருக்கோம். ஓ மை காட்! அப்படி மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி டக்குனு மூஞ்சி திருப்பிட்டா ஜங்குக்லாம். ஏன் ஏன் எதுக்கு 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 மூஞ்சி திருப்புறா அப்படின்ற மாதிரி ஒரு வகையான ஏமாற்றம் ஒரு ஃபேஸில் தெரியுது. ஒரு மாதிரி ஷாக்காக இப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, see you later. Bye.